ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு HF டைம் லோகேஷ். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம், நம்ம ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேம்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செப்டம்பர் 1 அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மேல் எல்லாமே ஆட் பண்ணியிருந்தோம். அப்புறம் செப்டம்பர் 4 அன்றைக்கி மேல் எல்லாத்தையுமே வந்து செப்பரேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 12 அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நம்ம வெயிட் செக் பண்ணி ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் பண்ணோம். நம்ம போட்டு அந்த 4 ஃபீமேலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிருந்தது. ஆனால் குட்டி போகிற டேட் வந்து பார்த்தீங்கன்னா 1-2க்கு மட்டும் மாறி மாறி வருது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 3 மேல் இருங்காட்டி மாற்றி மாற்றி போகிறக்கு ஒவ்வொரு நாள் டிலே ஆச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபீமேல் வந்து நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பார்க்கும்போது 4 குட்டி இருந்துச்சு. மத்தியானம் பார்க்கும்போது வீடியோ எடுக்கும்போது 2 குட்டி தான் இருக்குது. எப்போவுமே ஃபஸ்ட்டு கிளச்சை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ல நீங்கள் வந்து நிறையவே ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். ஒரு கட்டத்துக்கு மேலே 2வது கிளச் 3வது கிளச் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 குட்டி போட்டாலுமே காப்பாற்றக்கூடிய டெபாசிட்டி வந்து வரும். ஃபஸ்ட்டு கிளச்சில் வந்ததுன்னா மில்க் ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு 2-3 அந்த மாதிரி தான் போடும். நம்ம அவ்வளோதான் காப்பாற்றவும் முடியும். பிளாக் வித் ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு டெலிவரி ஆயிடுச்சு. ஆனால் குட்டி எதுவுமே இல்லை. குட்டி இல்லாததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 காரணம் இருக்குது. குட்டி போடும்போது இறந்துருந்தா ஃபீமேலே சாப்பிட்ரும், ஒரு வேளை உசுரோடு இருந்தாலுமே ஃபீமேல் சாப்பிட்ரும். அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் இப்படி தான் இருக்கும். போக போக உங்களுக்கு வந்து ரெடி ஆயிரும். நம்ம வெயிட்டும் செக் பண்ணி பார்த்தோம். 12 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 88 கிராம் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்மளுக்கு வந்து 78 கிராம் தான் இருக்குது. கன்ஃபார்மாக குட்டி போட்டு தான் இறந்துருக்கு. நெக்ஸ்ட் கிளச்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெடியான நம்ம இந்த ஃபீமேல் வந்து ப்ரீடிங்க்கு வந்து வச்சுக்கலாம். அந்த டைமும் அப்படியே ஆச்சுன்னா நம்ம வந்து ஃபீமேல் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்போவுமே ஹேம்ஸ்டர் வந்து நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 2 ஃபீமேல் செட் பண்ண மாதிரி இருந்தால் ஒரு 3 to 4 ஃபீமேல் வந்து நீங்கள் எடுத்து ப்ரீடிங் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரியும். அதில் எந்த 2 ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரொடக்ஷன் கொடுத்து நம்மளுக்கு நல்லா வந்து கேரிங் எடுத்து காப்பாற்றுது, அந்த 2 ஃபீமேல் வச்சுட்டு மீதி இருக்கிற ஃபீமேலை நம்ம வந்து சேல் பண்ணி ஃபைனலாக இந்த வீடியோட எண்டிங் கொட்டோம். நம்ம ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஹேம்ஸ்டர் எல்லாமே சேல்ஸுக்கு இருக்குது. வேணுங்கிறவங்க மேலே வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.